நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படியே நாள் பார்வதி உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமே என்று சொன்னால் நம்முடைய கைலாய மலையிலே எத்தனை தூண்கள் இருக்கின்றதுவா? 1000 தூண்கள், 1008 தூண்கள் இருக்கின்றது. 32வது தூணிலே தூண்டாத மணி விளக்கு ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. மணி விளக்கின் கீழ் அமர்ந்து நீ தவம் இருந்தாய் ஆனால் உனக்கு கிடைக்கும் கை குழந்தை பாக்கியம் போ அப்பா என்று பகவான் சொன்னவுடனே பார்வதியானவள் பரமனுடைய வார்த்தையை காதலை கேட்டு மணிவிளக்கின் அருகிலே வருகின்றாள். தன்னுடைய முந்தானை சேலை 2 கரம் கொண்டு ஏந்தி முடித்த வண்ணமாக பரமனை மனதில் எண்ணி பார்வதியால் தவம் இருந்தார். அறிந்தார் பரமக்கடவுள் என்னமா செய்கிறார்? பார்வதி குழந்தை பாக்கியத்துக்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பரம கடவுளானவர் தூண்டாத மணி விளக்கை ஒன்று